அம்மா தெய்வமே வேகத்தை குறைக்காம போய்கிட்டு இருக்கு. குறுக்கேது மணலாரி எது வந்துடக்கூடாது ஆண்டவா. அமலாக்கத்துறை ரைடு நடந்துச்சு இங்க. இந்த 2 பேரை மையப்படுத்தி இந்த 2 பேருமே உதயநிதி அவர்களுக்கு மிக நெருக்கமானவர்கள். போப்பா என் பொண்ணு தாண்டி போ. என்ன பண்ணி அந்நியார் பயந்து விட்டான். அவன் கூட சேராதன்னு சொன்னேன், கேட்டியா அப்பவே? சங்கு தாண்டி ரசல் கைமா என்ற ஒரு நாடு இருக்குது, அதுவும் டாக்ஸ் ஃப்ரீ. அந்த ரசல் கைமால் என்ற நகரில் 300 அடுக்குமாடி குடியிருப்புகளை அபினேஷ் பாஷ்யம் சார்பில் கட்டுகிறார். எப்படிங்க இவ்வளோ பணம் என்று கேட்டபோது திராவிட முன்னேற்ற கழகத்தின் பல அமைச்சர்களோடு அவர் தனித்தனியான தொடர்பை வைத்திருக்கிறார். சேகர் பாபுவோட ஏகப்பட்ட பணம் பாஷ்யத்திடம் இருக்கிறது. நான் தானே வரணும். இது என்னோட சொந்த பிரச்சனை. மோசம் போனவே நானு. ஏமாந்தவன் கண்டாத வேதனை என்னன்னு தெரியும். நீ தலையிடப்படாது. சிஎம்டியில் ஏகப்பட்ட ப்ராஜெக்ட் ஒரு சேகர் பாபுவும் அன்சுல் மிஸ்ராவும் சேர்ந்து அடிச்ச கொள்ளை கொஞ்சம் நெஞ்சம் இல்லை. தப்பு 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 தப்பு. அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. ஏன் சொல்ற நீ? அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. எப்படி பாத்தீங்களா அந்நியாரோட புடவை கிழிஞ்சிடக்கூடாதுன்னு காரில் அதை எப்படி சரி பண்ண பாத்தீங்களா? உனக்கு முன்னால வேலைக்கு வந்தா நானு என்ன முந்தி போக பாக்குறியா? அப்படியே அண்ணி தேங்காய் மூடிய வச்சுட்டு என்ன அண்ணி பண்றது? நக்கு செத்த பையல. ரொம்ப கேவலமா இருக்கு. இது நான் தும்ப பூல தூக்க மாட்டிப்பேன். என்னப்பா இந்த டிபார்ட்மெண்ட்ல வரும்னு கேட்டா சாயங்காலம் ஒரு 100 மூடி தேங்காய் கொடுக்குறாங்க. இதை வச்சுட்டு எவ்வளவு தேங்காய் சட்னி உடைச்சது உடைச்சது அதான் மூடின்னு சொல்லிட்டேன்ல. இதை வச்சுட்டு எவ்வளவு தேங்காய் சட்னி தேங்காய் பால் தான் பண்றது அண்ணி அப்படின்னு. ஹலோ, இதுக்கு மேல ஒரு அடி விழுந்துச்சு என்னடா பண்ணுவ? சேகர் செத்துருவேன். யாரடா சேகர்? வேற யாரு? நான் தான். செருப்பை எடுத்து போடுறாங்க குடியா அவனுக்கு என்று அதை வாங்கி அடிச்சு நவுத்துறாரு. ஒரே மாதிரி நம்ம ஒரு கேஸை பார்த்தோம். 10 கோடி ரூபாய் ஒரு பில்டிங்னு ப்ராஜெக்டை போட்டுட்டு 23 கோடி ரூபாய் ஆக்குறாங்க. இது ஒரு ப்ராஜெக்ட். உடம்புல ஓட்டாதுடா உனக்கு. ஊராஞ்சத்துக்கு ஏன்டா அப்படி அலையறா? எப்படி இந்த அமலாக்கத்துறை சோதனைகளை ஹேண்டில் பண்றதுன்னு நோபடி ஹாஸ் எனி க்ளூ. அறநிலையத்துறை அமைச்சர் எங்கள் மாவீரர் சேகர் பாபு ஐயா அவர்கள் ஒரு மனிதன் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு உதாரணம் வந்து சேகர் பாபு ஐயா அவர்கள். ஜூஜு யாரு? நாய்க்குட்டியா? மரியாதை மரியாதை. உனக்கு என்னடா மரியாதை? அம்மா விக்ரம் ஜூஜு அப்படி சொல்லுங்க. அவன் தான் நான் விக்ரம் ஜூஜுன்னு பின்னாடி ஜூஜுன்னு ஒரு பேரை சேர்த்துக்கிட்டு நாய்க்குட்டி மாதிரி கூப்பிட்டு இருந்தேன். இந்த அவமானம் உனக்கு தேவையா? யார் அவங்க எல்லாம் எங்க இருந்து வராங்க? ஏண்டா டேய், எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே வாட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? ஒரு 13க்கு மேற்பட்ட வாட்ச். அது பெரும்பாலும் என்னன்னா பாட்டக் பிலிப்ஸ் நினைக்கிறேன். இது எல்லாமே இந்த வாட்ச் விலை எல்லாமே 20 கோடிக்கு மேல. What? What? இது ஏனால 20 கோடினா அந்த வாட்சோட ஸ்டாப் இருக்குல்ல, அது எல்லாமே crocodileோடைய தோல். முதலையோட தோல் போல தேவையில்லை. முதலையோட தோல் போட்டா அவர் உயிர் வாழ்ற நிலைமை இருப்பாங்க. இது அடுக்குமாடா? எந்த ஊர்லடா அடுக்கும்? மட்டிக்கினாரு வந்துரு இவரை காப்பாத்தணும் காப்பாத்தணும். பொறுக்கி புறம்போக்கு வயிற்று சொல்லதானே திங்கிற? சொல்றா என்ன நம்ம பேசுறா ஏதாவது பேசுறா? எதுக்கு வேலை அவ்வளவு? சுத்தி இருக்கக்கூடிய எல்லாமே டைமண்ட், எல்லாமே வைரங்கள். வைரத்தோட சேர்த்து சுத்தி இருக்கிற எல்லாமே ஒயிட் கோல்டு.
இத புறா நான் வரேன். எங்களுக்கு லட்சியம் தான் முக்கியம். என்ன உடம்பாட்டேங்கம்மா முடிங்கடா. இப்போ எனக்கு என்ன விக்ரம் வாட்சை பத்தி சொல்லிட்டீங்க. அவர் கதை எனக்கு வேணும். அதாவது எங்க இருந்து வந்தார் அவர், யார் அவர்? இது அதர்வான்னு ஒருத்தர் இருக்கான் பாருங்க, அது விளங்காதவன்றது ஆரம்பிக்கலாம். இந்த அதர்வா வந்து ஒரு பெரிய சோம்பேறியா இல்ல தலக்கணம் பிடிச்சவனா எதுவும் தெரியல. அவருடைய மிக நெருக்கமான நண்பர் தான் இந்த விக்ரம் ஜூஜு. ஏண்டா இவ்வளவு நாள் படிக்காம ஊர் சுத்தினா இருக்கேன்னு நினைச்சு இப்ப திருநாள பண்ணியா? நீ திருநாள எதுக்கு வந்து கேக்குறான்? எம்கே ஸ்டாலின் கட்சிக்காரன் யாரும் தெரியல, இங்க சுத்திகள் தெரியும் யாரும் தெரியல, கிரிக்கெட் விளையாடுறது யாரும் தெரியல, யார் நடிகோட சுத்தி யாரும் தெரியல, எதுவுமே தெரியல. ஐ டோன்ட் கேர். சத்திய சோதனை. அதனால ஒரு வித்தியாசமா வாழ்ந்துட்டான்னு வச்சுக்கோங்க. உதயநிதி பண்ற வேலை. டேய் இருடா, அவசரப்படாத சார். கஸ்டமர் எல்லாம் காத்துட்டு இருக்காங்க சார். நீங்களா? நாங்க தான். என்னது கட்சிக்காரன் 30-40% போராட பரவாயில்ல. லாஸ்ட் நான் திமுக காரனுக்கு குரல் கொடுக்க மாட்டேன். அதுதான் எனக்கு யோசனை இருக்கு. அட கன்றாவியே, எப்படி இந்த மனுஷன் எப்படி ஆயிட்டாரு பாத்தியா? அம்பானி குடும்பம் போய் வாழாது. நீங்க அப்படியே ஆடி இருக்கேன். அது 3 வருஷத்துக்கு. எங்களுக்கு அந்த திமிரு கொழுப்பு இதெல்லாம் உடம்போட பிறந்தது, எவனாலே அசிக்க முடியாது. அதுல போடுங்க ஐயா. இந்த விக்ரம் ஜூஜு ஆரம்பத்தில் விசாரிக்கும் போது ஓஎம்ஆர்ல ஒரு பீச்சில் தங்கி இருக்கான். அவ்வளவுதான். இவங்க எல்லா பேரும் எங்க கனெக்ட் ஆகிறீங்க, எல்லா பேரும் திருச்சியில கனெக்ட் ஆகிறாங்க. ஏன்னா திமுக காரனே 10 வருஷம் உழைச்சி இந்த வாட்சில் ஒரே ஒரு ஓரமா இருக்கு பாரு, ஒரு வைரம், அது உன் பக்கத்துல வருமா? உன்னை அப்ப சம்பாதிக்க விடுவானா? அவன்கிட்ட இருக்க போனோம், ஓன்ட்ட ஏன் இல்லைன்னு யோசிச்சால யோசிக்க வேண்டியதானமா பாது. நம்ம ஜாதியான் ஜெயிக்கணும். ஏழுங்க கூட்டி நாங்கள் கலைஞரின் அடிமைகள் என்று சொல்வோமே, அதுபோல கலைஞரின் குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கும் கழகத்தின் சார்பில் உழைக்கின்ற கொத்தடிமைகளை சொன்னா கூட கவலை இல்லை, நாங்கள் அடிமைகள் தான். நீ எல்லாம் பிறந்ததே ஒரு சாபக்கேடு. முடிஞ்சா இன்னைக்கே போய் செத்துரு, மறுபடியும் பிறந்து வா. அப்போவாது உனக்கு ஓலை ஒழுங்கா வருதான்னு பார்க்கலாம். ஏன்டா நீங்க எல்லாம் இங்க வந்து ஏன் இடம் எடுக்கிறீங்க? இந்த பெரியார் அவர்கள் வந்து அடிக்கடி சொல்லுவார், அரசியல் வந்துட்டா மானம் ரோஷம் இதெல்லாம் பார்க்கக்கூடாது. நமக்கான தேர்தல் களம் காத்துக்கிட்டு இருக்கு. அதுல நாம இவங்களை சந்திப்போம். இங்க மாட்டினா சீவலு, இங்க மாட்டினா சிதறலு. சீவல் பெருசா சிதறல் பெருசா தெரியலையே, சிதறலே சமாளிப்போம். அவ்வளவுதான், நம்மள முடிச்சு விட்டீங்க. போங்க. அமுகு டுமுகு அமால் டுமால். டேய் என்ன நான் அங்க இருந்து பாக்குறேன், அப்படியே அணைச்சே கொண்டாந்து இங்க நிப்பாட்ற. எதுக்கு நினைக்கிற? உனக்கு என்ன வேணும்? எனக்கு தெரிஞ்ச டாக்டர் புதுசா சேனல் ஆரம்பிச்சிருக்காரு. வந்து சப்ஸ்கிரைப் நீங்க முகராசியான ஆளா இருக்கீங்க. வந்து ஒரு சப்ஸ்கிரைப் அப்புறம் அந்த ஆளுக்கு அதுவா வியாபாரம் ஓடிக்கும்.